ஓம் சாந்தி. நான் ஒரு நட்சத்திரத்தை போன்று இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மாபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த அனைத்து சோமானங்களை நான் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் புனிதத்திலும் புனிதமான தந்தையின் வீட்டில் இருக்கின்ற ஆத்மா. நான் புகழ்ச்சி, நிகழ்ச்சி என அனைத்திலும் நிதானத்துடன் காரியம் செய்கின்ற ஆத்மா. நான் அனைவரையும் ஆத்மா என்று பார்க்கின்ற ஆத்மா. நான் ஆத்ம உணர்வுடன் பேசுகின்ற ஆத்மா. நான் தாமரை மலர் போன்று இருக்கின்ற ஆத்மா. நான் எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ராமராஜ்யத்திற்கு செல்வதற்காக 5 விகாரங்கள் என்ற ராவணன் மீது வெற்றி அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லை இல்லாத தந்தையிடம் படிக்கின்ற ஆத்மா. நான் இந்த ஈஸ்வரிய கல்வியில் நிச்சய புத்தி உடையவனாகி வெற்றி பெறுகின்ற ஆத்மா. பரிகளாகிய நான் பறக்கக்கூடிய ஆத்மா. நான் ஈஸ்வரிய சேவையில் இருக்கின்ற ஆத்மா. தந்தை படகோட்டியாக இருக்கின்றார். நான் படகாக இருக்கின்ற ஆத்மா. உண்மையின் படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்கிவிடாது. என்னுடைய தந்தை புனிதத்திலும் புனிதமானவராக இருக்கின்றார். நான் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் எல்லாவற்றிலும் பொறுமையை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் உயர்ந்த மாணவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த சரீரம் என்ற பீடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது சதோ பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து தேக உணர்விலிருந்து விடுபட்டு விடுகின்ற ஆத்மா. நான் மிகுந்த குஷியில் மூழ்கியிருக்கின்ற ஆத்மா.
நான் முழுமையான மகாவீரராக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்ற ஆத்மா. நான் ஞான நடனம் புரிகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது பக்தியிலிருந்து விடுபட்டு விடுகின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்தின் வாசலாக இருக்கின்ற ஆத்மா. அனைத்து ஆத்மாக்களின் தந்தையோ ஒரே ஒருவராவார். அனைத்து ஆத்மாக்களின் சுய தர்மம் சாந்தியாக இருக்கின்றது. நான் சுதந்திரமாகி கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மம் செய்கின்ற ஆத்மா. நான் செய்து கொண்டிருந்தாலும் செய்யாதவராக, சம்பந்தம் தொடர்பில் இருந்தாலும் கர்மாதித்தாக இருக்கின்ற ஆத்மா. நான் சேவையை பற்றுதல் இல்லாமல் நிமித்த பாவத்துடன் செய்கின்ற ஆத்மா. ஒவ்வொரு நிறமும் நான் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் மாயா வந்தாலும் அதை விளையாட்டு என புரிந்து கொண்டு பார்க்கின்ற ஆத்மா. நான் சாட்சியாகி எல்லைக்குட்பட்ட டிராமாவை பார்க்கின்ற ஆத்மா. நான் எத்தகைய பயங்கர ரூபமாக மாயா இருந்தாலும் அதை பொம்மை மற்றும் விளையாட்டு என்று பார்த்து மிகுந்த மஜாவில் இருக்கின்ற ஆத்மா. நான் சதா விளையாட்டு வீரராகி சாட்சியாகி மாயையின் விளையாட்டை பார்க்கக்கூடிய சதா பயமற்றவனாக மாயாவை வென்றவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் எந்த விஷயம் பயனுள்ளதாக இல்லையோ அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தை என்ன படிப்பினை கொடுக்கின்றாரோ அதை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசைகளும் இல்லாமல் இருக்கின்ற ஆத்மா. நான் கண்கள் மீது மிகுந்த கவனம் செலுத்துகின்ற ஆத்மா. நான் எந்த ஒரு கர்மேந்திரியத்தையும் சஞ்சலமடையாமல் வைத்திருக்கும் ஆத்மா. நான் குஷியில் நிரம்பியவராக இருக்கின்ற ஆத்மா. நான் மாயாவின் விளையாட்டை சாட்சியாக பார்க்கக்கூடிய சதா பயமற்ற மாயாஜீத் ஆத்மா. நான்
கோபம் என்பது அருகிலேயே வர முடியாதபடி அத்தகைய அன்பின் கடலாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத ஆவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த அனைத்து சுமானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்துக் கொண்டு அதை நான் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் பாப்தாதாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். ஓம் சாந்தி.